இந்த மழை காலம் பனிக்காலம் என்று வந்து விட்டாலே அது சளி காலம். சளினாலே சனியம் பிடிச்ச காலம்னு சொல்லலாம். இந்த சளி வந்துட்டா அது அவ்வளவு தொல்லைகளை கொடுக்கும், அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும். குறிப்பாக தொண்டையிலே சளி கட்டி கொண்டு அதை துப்பவும் வராமல் அதை வெளியில எடுக்க முடியாமல் மூச்சு விடுவதிலே சிரமத்தை கொடுக்கிற ஒரு உபாதை அந்த தொண்டையிலே கட்டுகிற சளியினாலே ஏற்படுகிறது. இந்த தொண்டையிலே கட்டுகிற சளி 2 வகையாக இருக்கும். ஒருவருக்கு இந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டையில சளி கட்டி கொண்டிருக்கும், இப்போ மூக்கு ஒழுகும், தொண்டையில சளி கட்டி கொண்டிருக்கும். அதனால அடிக்கடி காய்ச்சல் வரும், இருமல் வரும். அது குழந்தைகளுக்கு நடுத்தர வயதினர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 60-70 வயதில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து தொண்டையில சளி கட்டிக்கொண்டே இருக்கும், காரி காரி துப்பிக்கொண்டே இருப்பார்கள், சளி முழுக்க வெளியிலே வராது. அப்ப அது தொண்டையிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு உபாதையை கொடுத்து கொண்டிருக்கும். அது தொண்டையிலே கட்டுகிற சளி. தொண்டையை கட்டிக்கொள்ளுகிறது என்ற சொல்லையே கையாளுகிறார். குரல் சரியாக வரவில்லை, தொண்டையிலே சளி கட்டிக்கொண்டு மூச்சு சரியாக வரவில்லை. இந்த உபாதைகளை எல்லாம் போக்குகிற ஆற்றல் அந்த மருட்கிழங்குக்கு இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்வார். இந்த மருட்கிழங்கையும் ஒரு மூலப்பொருளாக கொண்டு கடுக்காய் தோல், அரிசி திப்பிலி, வால் மிளகு, ஜாதிக்காய், சித்தரத்தை என்கின்ற 5 மூலிகைகளோடு மருட்கிழங்கு என்கின்ற மூலிகையும் சேர்த்து டான்ஸ் என்று ஒரு மருந்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். தொண்டையில எவ்வளவு சளி கட்டி கொண்டிருந்தாலும், அதனாலே மூச்சு திணறல் வந்தாலும், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரையில் அனைவருக்கும் அந்த தொண்டையில் கட்டுகிற சளி அகற்றுகிற ஆற்றல் இந்த டான்ஸ் என்கின்ற மூலிகை படைப்புக்கு இருக்கிறது.